அம்மாவின் நீண்ட நாளைய ஆசைப்படி இந்த மீன் தொட்டியை வாங்கி விட்டேன். இதை பார்த்தால் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆபீஸ் போக முதல் அம்மாவிடம் இதை கொடுத்து விட்டு தான் போக வேண்டும் என்ற எண்ணத்தில் அதையே பார்த்து ரசித்தபடி வந்தான். அவன் மனமெங்கும் எதை சாதித்து விட்டது போல ஒரு ஆனந்தம் குடிகொண்டது. கோடிக்கணக்கில் சம்பாதித்த போது கிடைக்காத மகிழ்ச்சி வெறும் 5000 ரூபாய்க்கு அம்மாவுக்காக வாங்கிய அந்த மீன் தொட்டியை பார்த்ததும் அவனுக்குள் புகுந்து அவனை ஆட்கொண்டது. அருகில் அவனது நண்பன் நிமல் வருவது கூட தெரியாது. அந்த தொட்டியையே ரசித்து கொண்டுவந்த செழியன் மீது எதிர்பாராதவிதமாக வந்து மோதினாள் இலக்கியா. அவள் மோதியதில் செழியனின் கையிலிருந்த மீன் தொட்டி கீழே விழுந்து உடைந்து போனது. அதை பார்த்தவன் அவள் மேல் கோபம் கொண்டு தன் ஆசையை நிராசை ஆக்கிவிட்டாள் என்ற கோபத்தில் அவளது கன்னத்தில் ஓங்கி அறைந்தபடி, உனக்கு கண்ணில்லையா, பார்த்து வரமாட்டாயா என்று அவளை வாய்க்கு வந்தபடி திட்டி தீர்த்தான். அவன் திட்டுவதை பொருட்படுத்தாது கீழே துடித்து கொண்டிருந்த மீன்களை மெதுவாக எடுத்து அருகேயிருந்த நீர்த்தாடகத்தில் விட்ட படி எழுந்தாள் இலக்கியா. மறுபுறம் கோபத்தின் உச்சியில் இருந்த செழியன் அவளை விடாது திட்டியபடி, ஒரு சாரி கூட கேட்க தெரியாதா உனக்கு? இதுவே பசங்க நாங்க உங்க மேல மோதினால் வாரையே கூட்டி பஞ்சாயத்து பண்ணிடுவீங்க. இவ்வளவு பேசுறேனே எதையும் காதில் வாங்கிக் கொள்கிறாளா பார் என தொடர்ந்து திட்டி தீர்த்தான். போதும்டா, இதுக்கு போய் இவ்வளவு கோப்படுகிறாயே? வேணுமென்றா அந்த பொண்ணு வந்து இடித்தாள்? எல்லாம் தெரியாமல் நடந்து விட்டது. இதை இத்தோடு விட்டுவிடு, பாவம் டா அவள் என்றபடி அவனைச் சமாதானப்படுத்தினான் நிமல். டேய் மச்சான், நீ பேசாதே. எவ்வளவு ஆசையா அம்மாவுக்கு கொடுக்க வாங்கினேன், அதை போய் உடைத்து விட்டாள் என்ற படி மீண்டும் அவளுக்கு அடிக்க கை ஓங்கினான் செழியன் அவனை தடுத்தபடி. முற்றுப்புள்ளி. இங்க பாருங்க சிஸ்டர், நீங்க போங்க என்றான் நிமல். கண்களில் பெருகிய கண்ணீருடன் செழியனை நிமிர்ந்து பார்த்தவள். அவனருகே வந்து இரு கைகளையும் கூப்பி வணங்கியபடி, மன்னிப்பு கேட்டு என்னால் பேச முடியாது. நான் இது போல வேறை ஒன்று உங்களுக்கு வாங்கி தருகிறேன் என்று சைகையால் சொல்லியபடி அவனது கைகளை பிடித்து அந்த கடைக்குள் அழைத்துச் சென்றாள். ஐயோ, வாய் பேச முடியாத ஒரு அப்பாவி பெண்ணிடமா வீரத்தை காட்டிவிட்டேன் என்ற எண்ணம் அவனது மனதை கசக்கி பிழிந்தது. அதனால் பேச வார்த்தைகள் வராமல் தடுமாறி நின்றான் செழியன். அவனது உள் மனது அவனை திட்டி தீர்த்தது. மெதுவாக அவளை தடுத்தபடி, என்னை மன்னிக்கவும், நான் தெரியாமல் பேசிவிட்டேன் என்றபடி அங்கிருந்து நகர்ந்தான். அவனை தடுத்து நிறுத்திய இலக்கியா, அவன் ஏற்கனவே அந்த கடையில் இருந்து வாங்கியது போன்ற ஒரு மீன் தொட்டியை தன்னுடைய பணத்தில் வாங்கி கொடுத்து விட்டு ஒரு சிறிய புன்னகையுடன் அங்கிருந்து சென்றாள். அந்த ஒரு புன்னகை அவனுடைய மொத்த சந்தோஷத்தையும் சூறையாடி போனது. என்னுடைய முட்டாள் தனமான செயலாலும் முன்கோபத்தாலும் எவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டேன். அதுவும் ஒரு வாய்ப்பேச முடியாத ஒருத்தியிடம் வெறும் 5000 ரூபாய்க்கு சண்டை போட்டு விட்டேனே. பாவம், அவள் மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வாய்க்கு வந்தபடி திட்டி தீர்த்து விட்டேனே என குற்ற உணர்ச்சியில் சிக்கி தவித்தான். மனமெங்கும் ரணம் குடி கொண்டது. தன்னுடைய தவறை எண்ணி வருந்தியபடி வீட்டிற்கு வந்தவன் அந்த மீன் தொட்டியை அவனுடைய தாயிடம் கொடுத்த படி அந்த கடையில் நடந்த சம்பவத்தை அவரிடம் சொல்லி கலங்கி போனான். செழியா, நீ வேணும் என்ற செய்தாய், ஏதோ தெரியாமல் செய்த தப்புக்காக இப்படி கவலைப்படாமல் போய் சாப்பிட்டு விட்டு தூங்கு என்று சொல்லி அவனை தேற்றியபடி அவனை சாப்பிட வைத்தார் அவனது தாயார் வசுந்தரா. ஏதோ தாயின் ஆறுதலுக்காக சாப்பிட்டுவிட்டு தன்னுடைய அறைக்குள் சென்றவன் தன் கம்பெனி துணை மேலாளருக்கு அழைப்பை ஏற்படுத்தி, இன்றைக்கு நான் வரமுடியாது, ஆபீஸிலே தானே அப்பா இருக்கிறார், அவரே மீட்டிங் அனைத்தையும் பார்த்து கொள்வார், தேவையில்லாமல் யாரும் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டு கட்டிலில் படுத்துக்கொண்டு கண்களை மூடி தூங்க முயற்சிதான். ஆனால் அவனுடைய நினைவெங்கும் இலக்கியா கண்களில் நிறைந்திருந்த கண்ணீருடன் பார்த்த பார்வையும் இறுதியாக அவள் விட்டுச் சென்ற அந்த புன்னகையும் அவனை தொடர்ந்தது. அவசரப்பட்டு எதையும் சிந்திக்காது செய்து விட்டேன் என்ற ஒரு குற்றவுணர்ச்சி அவனை ஆட்கொண்டது. அதனால் ஒரு நிலையில் இருக்க முடியாது தவித்தான். மறுபுறம் ஆபீஸில் நடக்க இருந்த மீட்டிங்கிற்கு செழியன் போகாததால் மிகவும் குழம்பி போன அவனது தந்தை சிதம்பரம் அவன் மீது மிகுந்த கோபத்துடன் மதியம் 2 மணிக்கு மேல் தான் வீட்டிற்கு வந்தார்.
வந்தவர் ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாத மகளை பெற்று வைத்திருக்கிறாய், எவ்வளவு பெரிய மீட்டிங், அதற்கு கூட வரமுடியாத அளவிற்கு. உன் மகனுக்கு என்ன வேலை இங்கே? எல்லாம் அவர் இஷ்டப்படி தான் நடக்க வேண்டும் என்றால் எதற்காக கம்பெனி பொறுப்பை எடுத்து கொண்டான் என்று வானத்திற்கும் பூமிக்குமாக குதித்தார். வந்ததும் வராததுமாக ஏன் கத்துகிறீர்கள்? அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்று படுத்திருக்கிறான், கொஞ்சம் மெதுவாக பேசுங்க என்று அவரை சமாதானப்படுத்தினார் வசுந்தராட. நீ எப்ப பாரு அவனுக்கு படிந்து பேசி பேசி அவனை பாழாக்கி கொண்டே இருக்கிறாய். 35 வயதாகிறது, ஒரு பொறுப்பும் இல்லாமல் அவள் இஷ்டத்துக்கு விளையாட்டு தனமாக இருக்க அவனை விட்டுவிட்டாய். நான் ஏதாவது சொன்னாலும் என்னையே குறை சொல்லிக் கொண்டே போகிறாய். என்னவோ பண்ணு என்றபடி கையில் கொண்டுவந்த பையை தூக்கி வீசிவிட்டு கோபமாக உள்ளே சென்றார் சிதம்பரம். அம்மா, எதுக்குமா எனக்காக அப்பா கூட சண்டை போடுகிறீர்கள்? அவர் சொல்வதும் சரிதானே, நான் ஆபீஸில் மீட்டிங் இருக்கு என்று தெரிந்தும் போகாதது என் தப்புதான். ஆனால் காலையிலே என்னை அறியாமல் நான் செய்த ஒரு தவறு என்னை குற்றவுணர்ச்சியில் தவிக்க செய்துவிட்டது. எப்ப பாரு ஏதோ ஒரு பிரச்சனை என்னோட முன் கோபத்தால் எழுகிறது, என்னாலே என்னை கட்டுப்படுத்த முடியலை. இதுவரைக்கும் என் கூட இருந்தவங்க மேலே வந்த கோபம் இப்ப முகம் தெரியாதவங்க மேல எல்லாம் தோணுது. ஒரு சைக்கோ போல நான் மாறிக்கொண்டு வருவதாக எனக்கு தோன்றுகிறது என்றான் செழியன் சற்றே கவலை தேய்ந்த குரலில். அப்படி எதுவும் இல்லை டா, சும்மா கண்டதையும் யோசிக்காமல் இரு என்று சொல்லிவிட்டு கண்களில் வழிந்த கண்ணீரை கைகளால் துடைத்து மறைத்தபடி அங்கிருந்து சமையல் அறைக்குள் நுழைந்தார். வசுந்தரா. செழியனின் செயலில் கொஞ்ச நாளாகவே பலவிதமான மாற்றம் இருப்பதை அறிந்து இருந்தும் அதை மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ளாது மறைத்து இருந்தார் வசுந்தரா. ஆரம்பத்தில் அமைதியான குணம் கொண்டிருந்த செழியன் காலத்தின் ஓட்டத்தில் முற்றிலும் மாறுபட்ட ஒருவனாக மாறிவிட்டது. அவனது குடும்பத்தினர் அனைவரும் அறிந்த ஒன்றே, ஆனாலும் அது பற்றி அவனிடம் யாரும் எதுவும் இதுவரை கேட்டதே இல்லை. அதுமட்டுமின்றி அவன் போக்கில் அவனை விட்டு விட்டார்கள். வசுந்தராவுக்கு உள்ள ஒரே ஒரு கவலை, செழியன் வாழ்க்கை நரகமாக மாறிவிட்டதே, அதற்கு தானும் ஒரு வகையில் காரணமாகி விட்டேனே என்பது தான். கடந்த கால வாழ்க்கையின் சம்பவங்களும் நிகழ்வுகளும் அவனுடைய எதிர்கால வாழ்க்கையை பாதித்து விடக்கூடாது என்பதே வசுந்தராவின் மிக பெரிய பிரார்த்தனையாக இருந்தது. மறுபுறம் செழியனின் மனதில் எனக்கு இருக்கும் பிரச்சனையால் என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் மிகவும் வேதனையடைகிறார்கள், இனியும் இதற்கு இடம் கொடுக்க கூடாது என்ற முடிவுடன் இருந்தான். தன்னுடைய நண்பன் நிமலின் உதவியுடன் ஒரு மனநல மருத்துவரை அணுகி தன்னுடைய குறைகள் பற்றி கலந்து பேசினான். அவன் பேச்சிலே அவனுக்கு எந்த குறையும் இல்லை என்பதும் மன அழுத்தம் காரணமாக தான் அவன் இப்படி நடந்து கொள்கிறான் என்பதை புரிந்து கொண்ட அந்த டாக்டர் கவுன்சிலிங் முறையில் தான் அவனது மனதில் உள்ள பதட்டத்தையும் மன அழுத்தங்களையும் நிவர்த்தி செய்ய முடியும் என்று கூறி அவர்களை பிரபல உளவியல் மருத்துவ நிபுணர் கங்காதரனின் முகவரியை கொடுத்து அவரிடம் அனுப்பி வைத்தார். ஆரம்பத்தில் கவுன்சிலிங் முறையில் சிகிச்சை பெற மறுத்த செழியன் அவனது நண்பர்களின் வற்புறுத்தலின் பேரில் அரைமனதாக போய் வந்தான். காலப்போக்கில் அவனுக்குள் ஏற்பட்ட மாற்றம் அவனது குறைகளையும் மன அழுத்தத்தையும் குறைக்க ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட ஓரிரு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஜனனம் எடுத்தது போல ஒருவித மகிழ்ச்சி உண்டானது. அவனது மன அழுத்தம் குறைந்து சகஜமாக நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தான். இத்தனைக்கும் காரணம் அன்று கண்ட அந்த பெண் தானே என்ற உணர்வு அவனது மனதிற்குள் புகுந்தது. அவளிடம் மன்னிப்பு கேட்க, அதுமட்டுமின்றி அவளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தான். அவளை தேடும் முயற்சியில் முழுமையாக ஈடுபட ஆரம்பித்தான். ஆனால் அவன் பற்றிய எந்த தகவலும் அவனுக்கு கிடைக்கவில்லை. எந்நேரமும் அவள் பற்றிய சிந்தனையுடன் இருந்தவன் மனதில் நிரந்தரமாக பதிந்து கொண்டான். இலக்கியா அவனை அறியாமலே அவளை காதலிக்க தொடங்கினான். இப்படியே வருடங்கள் 2 போனது. எப்போதும் அவள் பற்றிய சிந்தனையுடன் இருந்தான் செழியன். சின்ன வயதில் இருந்தே ஓவியங்கள் வரைவது அவனுக்கு கைவந்த கலை. அதனால் தன் மனதில் அழியாது பதிந்திருந்த இலக்கியாவின் பிம்பத்தை அழகிய ஓவியமாக தீட்டி தன்னுடன் வைத்திருந்தான். அவளை பற்றி அவன் நினைக்காத நாளே இல்லை என்றே சொல்லலாம். 2 வருடங்களாக அவன் பற்றிய சிந்தனையுடன் இருந்தவனுக்கு ஒரே நிம்மதி, சமூக வலைத்தளங்களில் பொழுதை கழிப்பதும் தன்னுடைய கம்பெனியை சிறப்பாக இயக்குவதும் மட்டுமே. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய கம்பெனி விஷயமாக டெல்லி போக வேண்டிய அவசியம் ஏற்பட அங்கு சென்று சில நாட்கள் தங்கியிருந்து தன்னுடைய வேலையில் ஈடுபட்டு வந்தான்.
அங்கே ஊரிலே தொலைத்த தன் தேவதையை மீண்டும் டெல்லியில் சந்திக்க நேர்ந்தது. ஆனால் அவனால் அவள் பக்கமாக நெருங்க கூட முடியவில்லை. அவள் வரும்போது அவளுடன் மல்யுத்த வீரர்களைப் போல உருவம் கொண்ட சில அடியாட்கள் அவளுடன் இருந்தார்கள். அவர்களை மீறி அவளுடன் பேசுவது என்பது மிகவும் கடினமான காரியமாக இருந்தது. எப்படியாவது அவளை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவளை பின் தொடர்ந்து சென்றான். ஆனால் அவனால் அவள் பற்றிய சிறிய தகவலை கூட அறிய முடியாது போனது. ஒரு வார காலமாக அவளை பின் தொடர்ந்து கொண்டிருந்தான். இதை எப்படியோ இலக்கியா அறிந்திருந்தாள். அன்று வழமைக்கு மாறாக தினமும் அவள் வந்து செல்லும் சாலையில் அவளுடன் எப்படியாவது பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் காத்திருந்தவனுக்கு எதிர்பாராத விதமாக அன்று அவள் மட்டும் தனியாக வந்திருந்தால் அவளிடம் எப்படி பேசுவது என்று தெரியாமல் சற்றே குழம்பியபடி அவளையே பார்த்த வண்ணம் ஸ்தம்பித்து நின்றான் செழியன். ஆனால் எந்தவித சலனமும் இன்றி அவனை நெருங்கினாள் இலக்கியா. அவளது முகத்தில் அன்று பார்த்தது போன்ற அந்த ஒற்றை புன்னகை பூத்து குலுங்கியது. அவனை பார்த்து கொண்டே அவனருகே வந்தவளை கண்ட செழியனின் மனதில் ஒரு வித பதட்டம் நிறைந்தது. அவள் என்னிடம் தான் வருகிறாள், எப்படி அவளுடன் பேச ஆரம்பிப்பது? ஒருவேளை நான் பேச முயற்சித்தும் அவள் மனது காயப்பட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் அவனை நெருங்கியது. அதனால் அவனை தெரியாதது போல திரும்பிச் சென்று விடலாம் என்ற படி திரும்பிக் கொண்டவன் அங்கிருந்து நகர எத்தனித்தான். அப்போது அவன் பின்னால் இருந்து மிஸ்டர் செழியன், கொஞ்சம் நட்சத்திரக்குறி நில்லுங்கள் என்ற ஒரு குரல் கேட்க சற்றே அதிர்ச்சியுடன் திரும்பினான். அங்கே இலக்கியா அவனை பார்த்து புன்னகைத்த படி நின்றாள். தொடரும்.